இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை வரவேற்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த காலை வேளை தேவனை துதிக்க இருக்க போகிறோம், தேவனை பாடி ஆராதிக்க இருக்க போகிறோம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற இருக்க போகிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் பலத்தோடு இந்த காலை வேளை தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், ஆவியானவரையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்தரையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், ஒரு குறைவின்றி எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்களை மாற்றி போட்டீர், உங்களுடைய கண்ணீரை துடைத்தீர், எங்கள் கவலைகள் எல்லாம் போக்கினீர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த காலை வேளையில் இந்த புது மாதத்திற்குள்ளாய் நுழையும் பொழுது உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம், கடந்த நாட்களிலே கர்த்தர் நீர் என்னை பாதுகாத்து கொண்டது ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த மாதத்திற்குள்ளாக வர முடியாமல் நின்றது உண்டு. எத்தனையோ பேர் இந்த மாதத்தை குறித்து பயத்தோடு இந்த நேரத்தில் நின்று கொண்டு இருப்பது உண்டு. எவ்வளவோ கவலைகள் கண்ணீர்களோடு இந்த மாதத்தை சந்திக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் எங்களை உடைய பிள்ளைகளாகி எங்களை இந்த மாதத்திலே சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடும் வாக்குத்தத்தத்தோடும் இந்த மாதத்திற்குள்ளாக பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை பாடி ஆராதிக்க இருக்க போகிறோம், உமக்கு நன்றி சொல்ல போகிறோம். உடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இதில் கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் ஒரு புதுவிதமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும்ல? அல்லே சொல்லாமா? ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்கள் பாடி இந்த காலை வெள்ள தேவனை துதிக்க இருக்க போகிறோம். கண்ணோக்கி பார்த்த தேவா, என் கலக்கங்களை எல்லாம் தீர்த்த தேவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையேமா யெகோவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, கடவுள் எனக்கு தந்தையாக தாயாக இருந்து என்னை அவ்வளவு அழகாக அந்த மாதம் நடத்தி வந்தார், உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரை சொல்லி இந்த காலை வெள்ள தேவனை துதிக்க போகிறோம், தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உணர்ந்து இந்த பாடலை பாடலாமா அந்த காலை வேளையில்? கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா. கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீர். சொல்லலாமா? கர்ப்பத்தில் நான் தோன்றும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, கருவிலே நான் தோன்றும் முன்னே உந்தன் கரங்களில் வரைந்து கொண்டீர். தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா. இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தந்தவரே, பாவமெல்லாம் தீர்த்தவரே, என்னை பரலோகில் சேர்ப்பவரே, இரத்தத்தாலே மீட்டவரே, ரட்சிப்பு தந்தவரே. சொல்லலாமா? பாவமெல்லாம் என்னை பரலோகில் சேர்த்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே யெகோவா. கண்மணி போல்
காப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, என் இதயத்தை கவர்ந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, எந்தன் கண்ணீரை துடைப்பவரே, எண்ணமெல்லாம் நிறைந்தவரே, எந்தன் இதயத்தை கவர்ந்தவரே, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா. சொல்லலாம் அந்த காலை வேளையில, எனக்கு தாயாக இருந்தீர் ஆண்டவரே. வேதவசனம் சொல்லுகிறது, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் நான் எங்கோ தனிமைப்பட்டு இருந்த பொழுதும், யாருடைய ஆதரவு இல்லாமல் இருந்த பொழுதும், ஒரு தாயாக ஒரு தகப்பனாக என்னை தோள் மேலே சுமந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லலாம் அந்த காலை வேளையில், என்னை கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில், என் தேவன் அவருடைய முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை, என் பிரச்சனைகள் வரும்போது அவருடைய கண்களை மூடிக்கொள்ளவில்லை, என்னை கண்ணோக்கி பார்த்தார் அவர். சொல்லாம அந்த காலை வேளையில், தாயை என் இயேசுநாதா, தந்தையே மாயேகோவா, தாயே தந்தையே மாயேகோவா, கண்ணோக்கி பார்த்த தேவா, கலக்கங்கள் தீர்த்த தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா, பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்ட தேவா. ஆமா ஆண்டவரே, சொல்லுங்க இந்த காலை வேளையில, ஆண்டவரே பலவீனத்தில் இருந்த என்னை, கண்ணீரில் இருந்த என்னை உந்தன் கரம் நீட்டி மீட்டீரேன். அதனால நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்ல அந்த காலை வேளையில், ஆண்டவரே இந்த மாதத்தை நான் எதிர்கொள்வதும், இந்த மாதத்தை நான் சந்திப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதும் உடைய சுத்த கிருபை, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உடைய கிருபை ஆண்டவரே. காலையில் எழுவதும் மாலையில் ஆண்டவரே அப்பா, போக்கிலும் வரத்திலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, கொஞ்சம் நன்றி சொல்லுங்க இந்த நாளில். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தரே உமக்கு நன்றி. சொல்லலாமா அந்த காலை வேளையில், ஆண்டவரே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. அக்கினி நடுவிலே நான் நடக்க நேர்ந்தாலும் என் கர்த்தர் எனக்கு தூதனாக நின்று என்னை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லி இந்த காலை வேளை தேவனை துதிக்கலாமா? கரங்களை தட்டி நல்லா பாடி ஆராதிக்கலாமா? நன்றாக தெரிந்த ஒரு பாடல் சொல்லி இந்த நாளில் தேவனை துதிக்க போகிறோம். ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினீரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளில் தேவனை துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு இந்த நேரத்தில் தேவனை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி நம் தேவனுக்கு தெரிந்த ஒரு பாடல்னால நல்ல பாடி தேவனை ஆராதிக்கலாம். அதனால நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே.
போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. என் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. சொல்லலாமா? அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயல் தனிலும், ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலினிலும் நீர் மேல் நடந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. சொல்லலாம் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஆமாப்பா, கிருபையே தேவ கிருபையே. கண்ணீர் கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணை தீடும், ஆற்றி தேற்றியே அரவணை தீடும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. சொல்லுங்க, மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. சொல்லுங்க இந்த காலை வேளையில, கிருப 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 ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லலாமா? கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க கிருப. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருப, பெரியவனாக்கியதும் உங்க. சொல்லுங்க, கிருப 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 கிருப. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் உம்முடைய சுத்த கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருப. காயங்களை கட்டியதும் உங்க கிருப, கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப.
நிற்கின்றோம். தேவ கிருபையால் ஹல்லேலூயா, கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க, கிருபையால், கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. சொல்லலாமா அந்த காலை வேளையில, இப்படி சுத்த கிருபை ஆண்டவர், இப்படி சுத்த கிருபை ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காயங்களை கட்டினதும் என்னை விடுதலை செய்ததும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை விடுதலை செய்கிறீர். ஒவ்வொரு நாளும் என் காயங்களை கட்டுகிறீர். ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலையில் அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீ செய்த நன்மைகளை நினைத்து இந்த காலையில் துதிக்க வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நீங்க மாத்திரம் இல்லைன்னா என் காயங்கள் சரி ஆகி இருக்காது. நீங்க மாத்திரம் இல்லைன்னா என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காது. நீங்க மாத்திரம் இல்லைன்னா நான் இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் அவ்வளவு அழகா என்னை நடத்தி வருகிறீரே. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நானும் என் குடும்பமும் உண்மையே சேவிப்போம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்றீங்க. இந்த மே மாதத்துல ஒருவேளை உங்க குடும்பத்தில் சில பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சில பேர் இன்னும் ஆண்டவருக்குள்ள நிலையா இல்லாமல் இருக்கலாம். கடமைக்கு சபைக்கு வந்து கடமைக்கு செல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் குடும்பமா சொல்லுங்க, அந்த காலை வேளையில் வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் குடும்பம் உம்மை மாத்திரம் சேவிப்போம். ஆண்டவரே உம்மை மாத்திரம் சேவிப்போம், உமக்காக மாத்திரம் வாழ்வோம். ஆண்டவரே சொல்லலாமா? ஒரு விசுவாசத்தோடு இந்த காலையில் ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? என் குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக வாழுவோம் அப்பா, உமக்காக வாழுவோம், உமக்காக ஓடுவோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்ல போறோம். இந்த காலை வேளையில் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். அப்பா, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்க்கையின் எனக்கு எல்லாவுமாக இருக்கிறவரே. ஹல்லேலூயா சொல்லி இந்த காலை வேளையில் தேவனை ஆராதனை செய்யலாமா? சொல்லி உண்மையா துதிக்கலாமா? இந்த வருஷத்துக்குள்ள என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. இந்த மாதம் கூட நடக்கலாம், வருகிற நாட்கள்ல கூட நடக்கலாம். என் கூடவே நீர் இருக்கிறீர். ஆராதனை செய்யலாம் அந்த நாள்ல. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாரும் சொல்லலாமா? கைவிடா ஹல்லேலூயா, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உன்
உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினி யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். சொல்லலாமா? எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினி யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் ராஜா. எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லலாம் அந்த காலை வேளையில. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே என்னை காண்பவரே. எல்லாரும் சொல்லாமா? எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய். உயர்த்துங்க. எல்லாம் வல்லவர் ராஜா, வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே என்னை காண்பவரே. முழந்தால் படியிட்டு முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன் ராஜா, முழுவதும் தருகிறேன். முழந்தாள் படியிட்டு இயேசுவே முழுவதும் தருகிறேன், நாடும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா சொல்லலாமா? யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீ. யெகோவா ஷாலோ, சமாதானம் தருகிறீர், கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஆமரஜா முழந்தால் முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். முழந்தால் சொல்லலாமா? முழந்தால் படியிட்டு இயேசுவே முழுவதும் தருகிறேன், நானும் நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம். ஆண்டவரே உந்தன் நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஆமாண்டவரே சொல்லாம அந்த நாள்ல உமக்காய் வாழ்வோம், உமக்காய் ஓடுவோம். ஆண்டவரே இந்த மே மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தோடு ஆண்டவரே அப்பா அந்த நாளில் தேவன் எங்களை உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு உறுதியோடு ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதம் வருகிற நாட்கள் முழுவதும் எங்கள் குடும்பமாயுமை ஆராதிப்போம் ஆண்டவரே, குடும்பமாயுமை போற்றுவோம் ஆண்டவரே.
தேவன் அப்படியா எங்களோடு இருந்து நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. மீதமுள்ள பகுதிகளை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நாம் செல்ல இருக்க போகிறோம். கொஞ்ச நேரம் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வசனத்தையும் அது நமக்கு கொடுக்க போகிற வார்த்தையும் குறித்து நாம் தியானிக்க இருக்க போகிறோம். இந்த 2024 மே மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாவது சங்கீதம் 92 அதிகாரம் 13 வசனம். வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கண்கள் மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் நம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். ஆண்டவர் நீங்கள் எங்களோடு பேசுங்க, ஆண்டவரை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. செழிப்பு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. செழிப்பை குறித்து பலவித உபதேசங்கள் வெளியே இருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிற செழிப்பு என்பது என்ன என்பதை தியானிக்க போகிறோம். செழிப்பு என்பது எல்லோருக்கும் அவசியமானது, உலகபூர்வமான ஆசீர்வாதம் சரி. ஆனால் உண்மையான செழிப்பு என்பது ஆவிக்குரிய ஒரு செழிப்பு. இந்த இடத்துல அதை தான் சங்கீதக்காரன் அழகாக என்ன பண்ணுகிறார் சொல்ல வருகிறார். முதலாவது நடப்பட்டவர்கள். இந்த வசனங்களுக்கு முன்னும் பின்னும் பார்க்கும் பொழுது மரத்தை குறித்து என்ன பண்ணுகிறது பேசப்படுகிறது. ஒரு பனை மரம், இந்த மாதிரியான மரங்களை குறித்து என்ன பண்ணுகிறது பேசுவதை நாம் காண முடியும். 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன பண்ணுவான், வளருவான். அப்ப நடப்படுவது என்பது எதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால், ஒரு மரம், ஒரு செடி நடப்படுவதை குறித்து என்ன பண்ணுகிறது குறிக்கக்கூடியது, பிளான்டிங். இங்க எங்க நடப்படுகிறது என்று சொன்னால் 2 இடங்கள் சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே, அடுத்தது தேவனுடைய பிரகாரங்களிலே. 2 இடம் சொல்லப்படும். தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆலயம் என்பது ஒரு கட்டிடம். கட்டிடத்துக்குள்ளே மரம் நடப்படுவதை குறித்து யார் பேசுகிறார்? சங்கீதக்காரன் பேசுகிறார். இது ஒரு வித்தியாசமானதா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா தாவீதுக்கு நன்றாக தெரியும் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கும். 4 சுவர்கள் இருக்கும், வீடு இருக்கும், நடுப்பகுதியிலே கொஞ்சம் இடம் வைத்திருப்பார்கள். அதில் அழகாக ஒரு மரத்தையோ ஒரு செடியோ நெட்டு என்ன பண்ணுவார்கள், அதிலே அதை வளர்ப்பார். வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தை காட்டிலும் வீட்டிற்கு நடுவில் இருக்கக்கூடிய மரம் என்பது ரொம்ப அந்த காலத்தில் அவசியம் உள்ளதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நம்முடைய காலகட்டத்தில் கூட பழைய கட்டிடங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருப்பாங்க, அதில் செடிகளை வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சங்கீதக்காரன் அந்த நோக்கத்தோடு தான் இந்த வசனத்தையும் என்ன பண்ணுகிறார், அவர் எழுதுவதை நாம் காண முடிகிறது. அதாவது வீட்டினுடைய நடுப்பகுதியிலே நடப்படுகிற மரம் என்பது ஒரு செழிப்பான ஒரு மரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது எப்பொழுதும் கண்காணிக்கப்படுகிற ஒரு மரமாக இருக்கும். வெளியில் இருக்கிற மரத்தை காட்டிலும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மரம் என்பது எல்லோருடைய கண்களிலும் எப்பொழுதும் படுகிற ஒரு மரமாக என்ன பண்ணும் இருக்கும். அதே போல அதன் மேல அதிகம் பேர் கவனம் வைத்தவர்களாக என்ன பண்ணுவார்கள் இருப்பார்கள். இப்ப இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள் என்று சொல்லி. இதை 2 வகையாக புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவ ஆலயத்திலே எப்படி நடப்படுகிறார்கள், தேவ ஆலயத்திற்குள்ளாக எப்படி நிலைநிறுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் 2 வகையாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று என்னவென்று சொன்னால் ரீஜெனரேஷன், மறுபிறப்பு. தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறும் பொழுது மறுபிறப்பு அடைகிறான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக பிறந்த ஒரு மகன் தேவனுக்குள்ளாக வரும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புதிய பிறப்பாக, புதிய சிருஷ்டியாக தேவாலயத்திற்குள்ளே அவன் என்ன பண்ணுகிறான், நடப்படுகிறான். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நடப்படுவது எப்படி என்று சொன்னால் விசுவாசம். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசமும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையும் தான் தேவாலயத்திலே நீடித்த நாட்களாய் நடப்பட்ட ஒரு மகனாக, ஒரு மகளாக அவனை என்ன பண்ணுகிறது, நிலைநிறுத்துகிறது. மறுபிறப்பு இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் தேவாலயத்திற்குள்ளே நடப்பட முடியாது. அப்படி நடப்படவில்லை என்று சொன்னால், ஒரு மனிதன் தேவாலயத்திற்குள்ளே இல்லை என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய பார்வையில் இருந்து என்ன பண்ணுகிறான் சொன்னால் விலகி போகிறான் என்று அர்த்தம். அப்ப செழிப்பு என்பது
இந்த இடத்துல ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, தேவ ஆலயத்திலே நடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். மறுபிறப்படைந்த பிள்ளைகளாக, விசுவாசத்திலே நிலையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு, செழித்திருப்பார்கள். உலகத்திலே நடப்பட்டவர்கள் அல்ல, உலகத்திற்குள்ளாக கனி கொடுக்கிறவர்கள் அல்ல, தேவாலயத்திலே நடப்பட்டவர்களாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அதை தான் முதலாவது நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடியுது. ரெண்டாவது விஷயம், மரம் நடப்படுவது என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம்னு சொன்னா, ஒரு மரம் தன்னைத்தானே சுயமாக நட்டுக்கொள்ள முடியாது. அந்த மரத்தை இன்னொருவர் தான் என்ன பண்ணும், ஒரு மனிதன் தான் என்ன பண்ணும், ஒரு மரத்தை இங்கிருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல என்ன பண்ண முடியும், நட முடியும். இதில் சொல்லப்படுகிற வார்த்தை நடப்படுதல், நட்டுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம். அப்போ இந்த மரம் நடுதல் என்பது ஒரு மரத்தை ஒரு இடத்திலிருந்து எடுத்து இன்னொரு இடத்திலே நடுவது. இதுக்கு ஒரு மனிதன் தேவை. அப்போ ஒரு மனிதன் தேவாலயத்திலே நடப்பட வேண்டும் என்று சொன்னால், அவன் எங்கு வேணாலும் உலகத்தில், அதாவது அந்த வீட்டிற்கு வெளியே, தேவாலயத்திற்கு வெளியே எங்கு வேணாலும் எப்படி வேணாலும் முளைத்து இருக்கலாம். ஆனால் அவன் தேவாலயத்திற்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் சுயமாய் வர முடியாது. அதற்கு ஒருவருடைய துணை தேவை, அதற்கு கிருபை தேவை. அந்த ஒருவர் தான் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவாலயத்திலே நடப்பட்டு செழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை நமக்குள்ளாக இருந்தால்தான் நம்ம ஆசீர்வாதமா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். என் சகோதர சகோதரியே, கர்த்தர் ஏன் உலக பிரகாரமாக இருந்த நம்மை தேவாலயத்திற்குள்ளே வந்து நடுகிறார் என்று சொன்னால், உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை என்பது ஒரு மரித்து போன ஒரு வாழ்க்கை, டெட் அப்படின்னு சொல்லலாம். மரித்து போன ஒரு மரம், அதில் துளிர் இருக்காது, அதில் இலை இருக்காது, அது பூ இருக்காது, அதில் காய் இருக்காது, அதில் கனி இருக்காது. ஆனால் கண்காணிக்கப்பட்டு நேரான நேரத்திற்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு அது பாதுகாக்கப்படும் பொழுதுதான் அது மரித்து போன மரமாக இருக்காது, ஜீவனுள்ள ஒரு மரமாக இருக்கும். ஜீவனுள்ள மரம்தான் செழிப்புள்ள ஒரு மரமாக இருக்கும். செழிப்புள்ள ஒரு மரம்தான் கனிகளை கொடுக்கிற ஒரு மரமாக இருக்கும். அப்ப செழிப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவாலயத்திலே நடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். சகோதர சகோதரி, எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. தேவாலயத்திற்குள்ளே வருவதும் போவதுமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. சில நேரத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதுதான் செழிப்பான ஒரு வாழ்க்கை இல்லை. உலக பிரகாரமான செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு ரெண்டுமே இல்லை. ஏன்னா தேவாலயத்திற்கு வந்து செல்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறோமே தவிர தேவாலயத்திலே நடப்பட்ட பிள்ளைகளா என்ன பண்ணல இல்லை. நடப்படுதல் என்பது மறுபிறப்பு அடைதல், விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறது, இதெல்லாம் குறைபாடாக இருக்குது. இதுதான் செழிப்பு. நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. தேவாலயத்திலே நடப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, அவர்கள் செழித்திருப்பார்கள். அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். சகோதர சகோதரியே, செழிப்பு எப்படி வரும்? அடுத்த ஒரு கேள்வி, ஏன் தேவாலயத்திற்குள்ள செழிப்பு இருக்கு, தேவாலயத்திற்கு வெளியே செழிப்பு இல்லை? உலக பிரகாரமான மனிதன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மையமாக நோக்கி ஓடி அதை சுதந்திரித்து கொண்டாலும் பாதி செழிப்பு, உலக பிரகாரமான செழிப்பு உண்டு, ஆனால் ஆவிக்குரிய செழிப்பு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவாலயத்திலே நடப்படும் பொழுதுதான் தேவனுடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். ஒரு மனிதன் தேவாலயத்திலே நடப்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் செய்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். நம்முடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். தேவாலயத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது, தேவாலயம் என்று சொல்வதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபிறப்பு அடைந்தவர்கள், விசுவாசத்திலே நிலைத்து நிற்கக்கூடிய பிள்ளைகள். இது ரெண்டு பிள்ளைகள் தான் கிருபையை பெற்றவர்களாகவும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை கொண்ட பிள்ளைகளா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. குறைவு இருக்காது, ஒரு ஹோல்னஸ், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு முழுமை இருக்கும். சகோதர சகோதரியே, உலக பிரகாரமான மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு இல்லாததுனால தான் இன்றைக்கு எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எங்கெங்கோ போய் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த பேலன்ஸ்டு லைஃப்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஏற்றமாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிறைவு, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செழிப்பை அவன் ஒருபோதும் இழந்து போகிறது கிடையாது. நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை இழந்து இருக்கிறீங்களா? இந்த மே மாதத்தில் கர்த்தர் அதை நிறைவாக்க விரும்புகிறார். உலகபூர்வமான எனக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டுங்க ஐயா, ஆனால் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா நீங்கள் சபைக்குள்ளே நாட்டப்படவில்லை.
ஆவிக்குரிய அபிஷேகம் இல்லை, ஆவிக்குரிய செழிப்பு இல்லை. உங்களுடைய ஆத்துமா இந்த ஆலயத்திலே நடப்படுவது என்பது நம்முடைய ஆத்துமா ஆலயத்திலே நடப்பட்ட ஒரு ஆத்துமாவாக என்ன பண்ணும் இருக்கணும். ஒரு மரம் நடப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுக்கணும்னு சொன்னா, அதனுடைய மண் ரொம்ப முக்கியம். அந்த மண் என்பது நல்ல செறிவூட்டப்பட்ட ஒரு ஊட்டமூட்டப்பட்ட மண்ணாக இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மண் அப்படி செறிவூட்டப்பட்ட ஊட்டமூட்டப்பட்ட மண்ணாக இருக்குதானா? இல்லை. மண் இருக்குது, ஆனால் அதில் சத்து இருக்கானா? இல்லை. அதனால தான் செடிகள் கொடிகள் உலகப்பூர்வமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தளதளன்னு வளர்ந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான கனிகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லப்படுற 2 இடம் பார்க்குறோம். ஹவுஸ் ஆஃப் த லார்ட், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரகாரம், இது 2 முக்கியம். அதுக்குள்ள நடப்படுகிற அந்த மண்ணிலே நடப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த மண் என்பது விசுவாசம், இந்த மண் என்பது சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்திலே நடப்பட வேண்டும். ரிடம்ஷன், விடுதலை பெற்றவர்களாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தனக்கென்று சொந்தமாக்கி கொண்டு சுவிசேஷம் என்கிற மண்ணிலே நடப்பட்ட பிள்ளைகள் தான் செழிப்புள்ள ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஏனென்று சொன்னால், இயற்கையாகவே மனிதன் ஒரு கரப்டான மனுஷன். கரப்ட் அப்படின்னு சொன்னா சிதலடைந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமையில தான் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இன்றைக்கு இதெல்லாம் தூக்கி எறிந்து பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால், சுவிசேஷம் என்கிற மண்ணிலே நடப்பட்டு, ஊட்டமேற்றப்பட்ட மண்ணிலே நடப்பட்டு வளர்கிற ஒரு மரமாக நாம் வாழ்கிறோம். இந்த மண் எங்க இருக்கு தெரியுமா? தேவ ஆலயத்துல. இந்த மண் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய பிரகாரங்களில. உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பிரகாரங்களில், தேவனுடைய ஆலயத்திலே, அந்த மண்ணிலே நடப்பட்டு இருக்கிறதா? இல்லை உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான இன்பங்கள், இல்லை உலக பிரகாரமான காரியங்களில் உங்களுடைய ஆத்துமா நடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், சுவிசேஷத்திலே நடப்படாமல் உலக பிரகாரமான வார்த்தைகளில் நடப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், செழித்தோங்கிற பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். செழிப்பு என்பது ஒரு மரம் வளருவதை குறிப்பது அல்ல. சில நேரங்களில் சில செடிகளை நாம் பார்க்க முடியும். ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு அப்படின்னா நல்லா வேகமாக வளரும், நல்ல ஹைட்டா நல்லா படர்ந்து வளருது. சில நேரங்களில் நல்லா பூ பூக்குது, ஆனால் காயவே காணோம். இப்படி பல செடிகள் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அது செழிப்புன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் இல்லை. செழிப்பு என்பது சொன்னால் எதை குறிக்கக்கூடிய விஷயம்? அதிலிருந்து பெறப்படுகிற கனிகளை, காய்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த காய்களும் கனிகளும் நிலையாக இருக்கணும். இந்த செடி நல்ல காய் கொடுத்து நல்லா நிற்கணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய மண் செறிவூட்டப்பட்ட மண்ணாக இருக்கணும். அந்த மண் தான் சுவிசேஷம், அந்த மண் தான் தேவனுடைய வார்த்தை. சகோதர சகோதரியே, தேவனுடைய பிரகாரம் என்பது, தேவனுடைய ஆலயத்திலே நடப்படும் பொழுது என்பது, நாம் இயற்கையாக உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும் பொழுது கனியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். இன்றைக்கு இந்த மண்ணிலே சுவிசேஷம் என்கிறது நம்மளுக்குள்ள வந்த பிறகு இன்றைக்கு ஒரு செழிப்பு, ஒரு கனி. பல காலமாக அறிவியல், தத்துவங்கள், கவிதைகள், சமூக நீதி இவையெல்லாம் சேர்ந்து எப்படியாவது ஒரு மனிதனுக்கு செழிப்பை கொடுத்து விட வேண்டும், சந்தோஷத்தை கொடுத்து விட வேண்டும், மகிழ்ச்சியை கொடுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் வரை போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு அந்த செழிப்பை கொடுத்துருதா? அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறதா? கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி விடுகிறதா? சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி விடுகிறதா என்று சொன்னால், இன்றைக்கும் பல பேருடைய வாழ்க்கை கேள்விதான். தத்துவங்கள் பேசினவர்கள், சமூக நீதிக்காக போராடினவர்கள், கவிதைகள் எழுதியவர்கள், அவருடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த செழிப்பு இல்லை, அந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. ஏதோ ஒன்று மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று இழந்திருக்கோம், ஏதோ ஒன்று இழந்திருக்கோம், ஏதோ ஒன்று இழந்திருக்கோம். தெய்வ பிள்ளைகள் அப்படி அல்ல. கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக என்ன பண்ணுவார்கள்? இருப்பார்கள். ஏங்க அந்த மண்ணினால மாத்திரம் கனி உள்ள ஒரு வாழ்க்கையான்னா, அடுத்தது அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயம் என்பது எதை குறிக்கக்கூடிய காரியம்? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய காரியம். அல்லேலூயா. மே மாதத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். ஆண்டவர் சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் அதில் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். தேவ பிரசன்னம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வருகிறது.
தேவ பிரசன்னம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை. வேதவசனம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல தேவன், பரிசுத்த தேவன் இருக்க மாட்டார். மே மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். ஏன் என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, ஏன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, ஏன் குடும்பத்துல செழிப்பு இல்லைன்னா, தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. திரும்ப மறு ஆய்வு செய்து கொள்ளுங்கள். தேவ பிரசன்னம் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க செழிப்பு இருக்காது. தேவனுடைய ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அந்த பிரசன்னம் தான் அதில் நடப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறது, கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது, பலனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது. தேவ பிரசன்னம் ரொம்ப முக்கியம். இந்த மே மாதத்துல நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய விஷயம் அதுதான். தேவ பிரசன்னம் இருக்கா என் வாழ்க்கையில? வேதவசனம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். எத்தனை பேருடைய கண்கள் காண்கிறது, நான் செய்கிற காரியங்கள், நான் பேசுகிற பேச்சு, நான் நடக்கிற நடுக்கையிலே தேவனுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லுகிறது. சொல்ல முடிகிறதா? என்ன பிரசன்னம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? பாவத்தினுடைய பிரசன்னமா? உலக பிரகாரமான பிரசன்னமா? இச்சைகளின் பிரசன்னமா? அது நம்மை கூட்டி செல்லுகிற பாதை வேற எங்கோ. அதனாலதான் குடும்பங்கள்ல செழிப்பு இல்லை. வாழ்கிற வாழ்க்கை ஏதோ ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறது இல்லை. பரிசுத்தமா என்னால வாழ முடியல. இன்றைக்கு உபதேசங்கள் மிகப்பெரிய ஒரு குளறுபடியாக கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. பரிசுத்தத்தை குறித்து இந்த உலகத்திலே பேசுவதை காட்டிலும் செழிப்பை குறித்து அதிகம் பேசுகிறார்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றார், தேவ ஆலயத்தில் இருக்கிறவங்க தான் செழிப்புள்ளவர்களா இருப்பாங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கவங்க தான் செழிப்புள்ளவர்களா இருப்பாங்க. பாவம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்காது. நல்லா கவனிங்க. பாவியை தேடி தேவன் வந்தார், பாவத்தை தேடி ஆண்டவர் வரல. நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை தேடி வந்தார், எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை தூக்கி எறிந்து என்னை பரிசுத்தமாக்கி அவர் வாழ்கிற, அவர் பிரசன்னமா இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக என்னை மாற்றி விட்டார். இதை சரியாக புரிந்து கொள்ளணும். நான் 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தை நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன். எவ்வளவு அழகாக ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசானவன் பாவத்தை விதைக்க முயற்சி பண்றாங்கிறது அவ்வளோ அழகா சொல்லியிருந்து. ஒரு போதகர் பேசுறாரு, தேவ சித்தத்துக்கு வெளியே பரிசுத்தமா வாழ்றவனை காட்டிலும் தேவ சித்தத்துக்குள்ள பாவம் செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் செழிப்போடு இருப்பான் அப்படின்னாரு. இது நமக்கே ஒரு குழப்பம் உள்ளதா இருக்கும். அவர் பேசுற வார்த்தை நல்லா கவனிங்க. தேவ சித்தத்துக்கு வெளியே நீ பரிசுத்தமா வாழ்ந்தீனா ஆசீர்வாதம் இருக்காதான். தேவ சித்தத்துக்குள்ள நீ பாவம் செஞ்சீனா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. பாவியை அவர் என்ன பண்றது, தள்ளுகிறவர்ல உன்னோடு கூட ஆண்டவர் இருப்பார். அழகா பாருங்க, தேவ சித்தம் ஒண்ணு, பரிசுத்தம் ஒண்ணு, பாவி. இந்த மூணையும் எப்படி குழப்பி விடுறாங்கன்னு பாருங்க. தேவ பிரசன்னம் இருக்குன்னா ஒரு இடத்துல எப்படி பாவம் இருக்கும்? தேவ சித்தத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல எப்படி பாவம் இருக்கும்? இருக்காது இல்ல. அப்ப இவங்க எதை ப்ரமோட் பண்றாங்கன்னா, நீ செய்யறது எல்லாமே தேவ சித்தம், அது பாவமா இருந்தாலும் சரி, நீ தப்பா செஞ்சாலும் சரி. பாவின்னா என்ன அர்த்தம்? பாவம் பண்றவனா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, தப்பான ஒரு வாழ்க்கை, வேதத்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை. ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் என்ன கொடுக்குற? தேவ சித்தம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம். இல்ல, பாவம் தேவனுக்கு முன்பாக அவர் வேதவசனம் சொல்லுகிறது, அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியாது. பரிசுத்தமானவர். இந்த பாவத்தை எல்லாம் அவர் சகிச்சுட்டு போறவராக இருந்தால் அந்த உலகத்துல வந்து அவர் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதை நீ செய்ய, அதை நீ செஞ்சுட்டா போதும். நான் சொல்ற பாதையில நீ போ, எப்படி வேணா போ, குறுக்க போ, நெருக்கவா, என்ன வேணா செய்யி, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆயிடும்ல. ஏன் நேர்வழிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்? பரிசுத்தம்ங்கிற ஒரு வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துகிறார்? எவ்வளவு அழகாக வார்த்தைகளை நமக்குள்ள குழப்பி விடுறாங்க பார்த்தீங்களா? சகோதர சகோதரிய, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது.
தேவ பிரசன்னம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் செழிப்பு கிடையாது. அது உலகபூர்வமான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதுக்கு நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டுக்கோங்க, அது ஈக்குவலே கிடையாது. தேவையே இல்லை. இந்த டாபிக்லாம் தேவையே இல்லை, இந்த வசனங்கள்லாம் தேவையே இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் தேவையே இல்லை. எல்லாம் பிசாசானவன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ணுகிற பிள்ளைகளுடைய மனதை திசை மாற்றுகிறான். தேவாலயத்துக்குள்ள எப்படி பாவம் வரும்? தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்படி பாவம் வரும்? ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஓநாய்கள் இப்படித்தான் வரும். புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கணும். அதனாலதான் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். தேவ ஆலயத்துல, தேவ பிரகாரங்கள்ல தான் செழிப்பு உண்டு. இப்ப செழிப்பு என்பது எதை குறிக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட தேவ ஆலயத்துல, தேவ பிரசன்னத்துல இருக்கிறவன் தான் செழிப்புள்ள ஒரு பிள்ளை, கனியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவானோ. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு அபிஷேகம், ஒரு 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 நிறைவே என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது, அவருடைய அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி இருக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துல சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுல் என்ன பண்றாரு, பேசுறாரு. அதுலயும் சில குழப்பங்கள். இன்னொருவர் பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா, மரணத்தை கர்த்தர் ஒருபோதும் என்ன பண்ணுகிறவர், விரும்புகிறவர் அல்ல. செத்து போனா ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? சாவு பிரயோஜனம் இல்லை. அழகா இன்னொருத்தர் கோட் பண்றாரு, பவுல் கொஞ்ச காலம் வாழ்ந்தாரு, நமக்கு இவ்வளவு கடிதங்கள், இவ்வளவு பிரயோஜனம் உள்ளது. இன்னைக்கு அவர் செத்து போயிட்டார், அவரால் என்ன பிரயோஜனம் உண்டு? அதனால செத்து போகிறது பிரயோஜனம் அல்ல, வாழ்றதும் பிரயோஜனம். அதனால கர்த்தர் நம்ம எப்பொழுதும் வாழ வச்சு கொண்டே இருப்பாரு, சாக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொண்டு வராங்க. இல்லை, ஒரு மேன்மைன்னு சொன்னா ஒரு ஆனந்தம், ஒரு அபிஷேகம், ஒரு சந்தோஷம். இந்த உலகத்துல மேன்மையானது நமக்கு என்னன்னு சொன்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ பரலோகத்துல 24 மணி நேரமும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை பாடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தான் இந்த உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படா அவருடைய 2ஆம் வருகை இருக்க போகிறது, எப்படா நான் அவரை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருடைய தேவ பிள்ளைகளும் இருதயம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. சகோதர சகோதரியே, தேவ பிரசன்னத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கடைசி ஒரு காரியம் ப்ராஸ்பெரிட்டி. அதை எப்படி புரிஞ்சு கொள்றோம்? இந்த மே மாதத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை அதுதான். இந்த மாதத்துல கர்த்தர் செழிப்பு, எப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கொடுக்க போறார் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஆவியின் கனி என்று சொல்லக்கூடிய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த மே மாதத்துல ஒரு செழிப்பு உங்க குடும்பத்தை தேடி வருகிறது. அது என்ன செழிப்புன்னு சொன்னா, பிறருக்குடைய வாழ்க்கையிலே, பிறருடைய கண்களிலே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. என்ன சாட்சி? நான் தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்துதான ஒரு சாட்சி. பாவம் உள்ள ஒரு இடத்துல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. பரிசுத்தம் உள்ள ஒரு இடத்துல தான் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் கூட சாட்சி தான். அன்றைக்கு அந்த ரோம போர் சேவகன் சொல்றான், இயேசுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறான். எத்தனையோ பேர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. சகோதர சகோதரியே, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செழிப்பு. இந்த மே மாதத்துல கர்த்தருடைய சமூகத்துல உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பண தேவைகள், பொருட்தேவைகள் உண்டு. நான் அதை குறை சொல்ல, கர்த்தர் கண்டிப்பா அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை காட்டிலும் அது ஒரு சைடு அப்படின்னா, இன்னும் பெரிய சைடு என்ன வச்சுக்கோங்கன்னா, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அதை கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். அடுத்தது ஆவியின் கனி என்று சொன்னால், ஒரு பர்ஃப்யூம் அடிச்சா அதனுடைய வாசம் எப்படி இன்னொருவர் நுகர்ந்து கொள்ளறதுக்கு அப்படி ஆசைப்படுவாங்களோ, அது போல ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இன்னொருவர் பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆவியின் கனி. நம்மளை பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, சே என்னடா ஒரு வாழ்க்கை, எதுக்கு இந்த வாழ்க்கை, என்ன இப்படி ஒரு வாழ்க்கை? அப்படி அல்ல. பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் கூட சில பேர் சொல்றாங்க, எவ்வளவு பணம் வச்சுட்டு என்ன ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஒரு அசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதை நுகர்ந்து கொள்ள அவங்க பிரியப்படுறாங்களா, இல்லை மூக்க மூடிக்கொள்றாங்களா? கெட்ட சுவாசம் வரும்பொழுது, கெட்ட வாசம் வரும்பொழுது முகத்தை மூடிக்கிறாங்களா? அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை பிறரை பார்க்கும் பொழுது ஒரு சுவாசம் உள்ள, அதை 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 ஏற்றுக்கொள்ளுகிற, அதை நுகர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையா மாற்றார். பார்த்தீங்களா? அதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் செழிப்பு. இதுதான் செழிப்பு.
மூணாவது பேஷன்ஸ், பொறுமை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் பல விஷயங்கள்ல. தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டு, தேவனுடைய பிரகாரங்கள் நடப்பட்ட பிள்ளைகள் பொறுமையா இருப்பாங்க. ஆவியின் கனி வர வரைக்கும் அபிஷேகம் அதுவா வழி நடத்தும். பொறுமை ரொம்ப அவசியம் எல்லா காரியங்களிலும். அதுதான் ஆவியின் கனி. வேகம் அல்ல, அவசரம் அல்ல, பொறுமையுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னொரு அழகான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. தேவாலயத்திலே நடப்பட்டவர்கள் சொன்னால் அவர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளைகள். அவங்க தான் தேவாலயத்தில் நடப்படுவாங்க. உலகத்தில் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் உலகத்தில் நடப்படுவார்கள். உறவினர்கள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் உறவினர்கள் மத்தியிலே நடப்படுவார்கள். பணத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் பணத்தின் மத்தியிலே நடப்படுவார்கள். நான் கர்த்தரின் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். நான் தேவ ஆலயத்திலே நடப்பட்டவனாக இருப்பேன். விசுவாசத்திலே நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன். கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தையை தான். நீங்க எதின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? மரம் என்பது இந்த செழிப்பை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது அதனுடைய சைஸ், அதனுடைய அளவு, சுற்றுவட்ட அளவு. அதனுடைய அளவை பொறுத்து தான் அதனுடைய கனி இருக்கும். ஒரு மரம் வளரும் பொழுது அது என்ன சைஸ்ல இருக்கு. தேவாலயத்திலே நடப்பட்டவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து வளரும் பொழுது அதனுடைய சைஸ், அவர்களுடைய வளர்ச்சியினுடைய அளவு எப்பவுமே பெருசா இருக்கும். ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ல நிக்க போறது இல்லை. சில பேர் பணம், உலகம் இதுக்குள்ளேயே நின்றுவாங்க. பெயர், புகழ், பணம், பெருமை இதோடய நின்று போனா அதனுடைய சைஸ் இருக்காது. வேதவசனம் சொல்லுது, ஆவியின் கனிகள். எத்தனை கனிகள் சொல்லப்படுகிறது? பொறுமை, விசுவாசம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள், அன்பு, இதெல்லாம் சொல்றாங்க. எல்லாம் சேர்த்து வளரும் பொழுதுதான் அது நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அடுத்தது, ஒரு மரம் நல்ல செழிப்புள்ள மரம் என்று சொன்னால் அதனுடைய பிரான்ச்சஸ், அதனுடைய கிளைகள். இந்த கிளைகள் எதை குறிக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் அதனுடைய பவர், அதனுடைய வல்லமை. பல கிளைகளை விட்டு அது என்ன பண்ணும்? வளரும். தேவாலயத்தில் நடப்பட்டவர்கள் அப்படித்தான். அவருடைய வாழ்க்கை பல கிளைகள் பிரிந்து போவது போல அவருடைய வாழ்க்கை பல விஷயங்கள்ல என்ன பண்ணும்? பல காரியங்கள்ல அப்படி என்ன பண்ணும்? வளர ஆரம்பிக்கும். அவருடைய வல்லமை, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேக வல்லமை அது சாதாரணமாக இல்லை. பல கிளைகளை விட்டு மேலோங்கி வளரும், மேலோங்கி வளரும். அதுதான் செழிப்பு. அடுத்தது ஸ்ட்ரென்த். மரம் வளருவது முக்கியம் அல்ல, மரம் இலைகள் காய்ப்பது முக்கியம் அல்ல, பூ பூக்கிறது முக்கியம் அல்ல, கனி கொடுப்பது முக்கியம் அல்ல. அதனுடைய பலன், காற்று அடிக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது, வெயில் அடிக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளும் அந்த மரம் தாங்கி வளர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பலன், அதுதான் செழிப்பு. தேவனுடைய ஆலயத்திலே நடப்பட்டவர்கள், தேவனுடைய பிரகாரங்களில் நடப்பட்டவருடைய வாழ்க்கையின் செழிப்புன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்கி ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருப்பாங்க. பலனுள்ள பிள்ளைகளா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அல்லேலூயா. சாய்ந்து போகிறவர்கள் ஒரு சின்ன பிரச்சனைனாவே உட்கார்ந்து அழுகிற பிள்ளைகள் அல்ல, ஒடிந்து போகிற பிள்ளைகள் அல்ல. சகோதர சகோதரனுக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான். எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுதுதான் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதான் செழிப்பு. ஒரு கனி 2 கனி இல்லை, ஒரு மரம் நிறைய கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. உலகம் சொல்லுது பணம், பொருள், செல்லுன்னு ஒரு கனி 2 கனி ஐடென்டிஃபை பண்ணி இது போதுன்னு ஒரு மரம் கனி கொடுத்தா அது பிரயோஜனமா இருக்காது. ஒரு மரம்னா அதனுடைய பலனை பொறுத்து எக்கச்சக்கமான கனிகள். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். இந்த உலகம் 1-2 கனிகளை காட்டி அதோட நின்று கொள்ளாதீங்க. நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஒரு கனி 2 கனி அல்ல, மரம் முழுவதும் கனிகளால் நிரக்கப்பட்டு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக வளரக்கூடியவர்கள் நாம். செழித்தோங்கி வளர பிள்ளைகள், செழிப்புள்ள பிள்ளைகள். இந்த மே மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிற வார்த்தை, எந்த செழிப்பை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் ஆண்டவர் செழிப்பு கொடுத்துட்டாரு, அதனுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி தவறான செழிப்பை நோக்கி ஓட வேண்டாம். நீங்கள் முதலாவது ஆவிக்குரிய செழிப்பை நோக்கி ஓடுங்க. அவருடைய பிரகாரங்களுக்குள்ள வாங்க.
அவருடைய ஆலயத்துக்குள்ள வாங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. எல்லா கனிகள் எல்லா செழிப்பும் நிறைவாய் கர்த்தர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதான் கர்த்தர் கொடுக்கிறார். மே மாதத்துல கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான். ஐயா, அந்த மே மாதம் வறட்சியான மாதம், எப்படி இதுல கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி சில பேர் கேட்கறது போல, என் வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை, இதுல எப்படிங்க ஐயா கனி வரும்? நீங்க வெளியில நடப்பட்ட மரம் அல்ல, தேவாலயத்தில் நடப்பட்ட மரம். நீங்க ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு புதுப்பிறப்படைந்தவர்கள். நீங்க உலக பிரகாரமான நம்பிக்கை வைத்த பிள்ளைகள் அல்ல, தேவன் மீது பற்றுதலாய் உள்ள பிள்ளைகள். இதுதான் வித்தியாசம். அப்ப வறட்சியும் கிடையாது, மழை வருது வரல, வெயில் அதிகமா இருக்குது இல்ல, காற்று, அதெல்லாம் தேவையில்லை. கனி கொடுக்கிற பிள்ளை தேவாலயத்துல தேவ பிரசன்னத்துல இருந்தா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கனி கொடுத்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. என்று சொன்னால் தண்ணி ஊற்றுகிறவர், ஜீவ தண்ணீராய் நமக்குள்ளே நிரம்பி வழிகிறவர் பரலோக தேவனவர். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். வெயில் காலமா அதுக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், மழை காலமா அதை எப்படி கேர் பண்ணணும், எல்லாவற்றையும் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அவர் வாசம் செய்கிற ஆலயத்தின் நடுவிலே நம்மை நட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தின் நடுவிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட நம்ம விலகி போற பிள்ளைகள் அல்ல. இந்த மாதத்துல அப்படிப்பட்ட செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு நிமிஷம் நீங்க விலகி போகிற பிள்ளைகளா இருக்க போறது இல்ல. கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு அபிஷேகம், மேன்மையான கிருபை இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி. நாங்கள் ஆலயத்திலே நடப்பட்ட பிள்ளைகளாக, செழித்தோங்கி வளர்கிற பிள்ளைகளாக வாழ தேவன் நீங்க உதவி செய்யுங்க. உடைய கரம் எங்களோடு இடைப்படட்டும். இந்த மே மாதத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தொழில்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை தேவன் ஆசீர்வதிங்க. முக்கியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும், சுவிசேஷங்கள் அதிகமாகட்டும், அர்ப்பணிப்பு அதிகமாகட்டும் ஆண்டவரே. கீழ்ப்பிடிதல் அதிகமாகட்டும். போக்கிலும் வரவிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பலவீனங்கள் சூழாதபடி, கண்ணீரிலே சூழாதபடி, போராட்டங்கள் சூழாதபடி பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ தேவன் நீங்க உதவி செய்யுங்க. தேவன் அவர்களோடு கூட இருந்து, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த பிரசங்க ஆண்டவரே, இந்த வார்த்தையும் இந்த ஆராதனையிலும் பங்கு பெற்ற பிள்ளைகள், இது உம்முடைய வார்த்தை. ஆவியானவர் நீங்க அவங்களோடு இடைபடுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. அபிஷேகம் நிறைவாக இருக்கட்டும். தேவன் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்கள் அனைவரும் மறவாது. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.